இசந்தனை தொழுது இறஞ்சி நின்றாரம்மான். சுருதி முனியுடன் நெட்டை தொலைத்தவர் கருதிய சூரர் கையிலை மேவியே பருதி சூடும் பரமனை போற்றியே வருதி கேட்டு வருந்தினர் சூரரே. ஏ சுருதி முனிதவத்தை தொலைத்தேங் அவந்தனையும் பொருகு கடல் மீதில் போட்டறிந்து வந்தவர்கள் ஈசனை தொழுது ஏற்றவரங்கட்டதினான் வாசம் உள்ள ஈசன் மாதுமையை தான் நோக்கி தூயவளே மாயவளே சூரர் இருவருக்கும் நேயம் உள்ளதோர் வரங்கள் நீ கொடுக்க வேணும் என்றார். வரங்கொடுக்கவென்று மறையோன் அதிசயித்து சிரசன்பதனுடைய சீர்சூரனை நோக்கி ஏது வரம் உங்களுக்கு இப்போதர வேணும் என்றார். தீது குடிகொண்ட சிரசன்பதனுரைப்பார். மாதவரே தேவர்களே மறையவரே மூவர்களே ஆதவரே எங்களுக்கு அதிக வரம் வேணும் என்றான். அம்புவியில் உள்ள அஸ்திரங்கள் வாழாலும் தம்பிரானாலும் தாண்ட முடியாத வரம். வானமது பூமி மலைகளது முன்றிலுள்ள தானவராய் வாழுகின்ற தங்களால் எங்களையும் கொல்ல தூளையாத கொடிய வரம் அதுவும் மல்லுக்கும் பயமதும் வலுவும் பலம் அதுவும் ஏவலாய் வானோர் ஏனை தொழுது நின்றிடவும் தவறாமல் இந்த வரம் தர வேணும் என்றுரைத்தார். உடனே சிவனார் உற்ற அசுரருக்கு அடமாயவன் கேட்ட அவ்வரங்கள் தன்